வெல்கம் டு மம்ஸ் லைஃப் ஸ்டைல். எதுக்கு மருதாணி வைக்கலாமா? நம்ம ட்ரெடிஷ்னல் வீட்டில் இருக்கக்கூடிய இலை மருதாணி தான் வைக்க போகிறேன். சிலருக்கு எப்படி இலை மருதாணியை ரொம்ப சிகப்பாக வைக்கிறதுன்ட்டு தெரியாது. அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். கையில் பேபியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஈதோட ஸ்டார்டிங்கே மருதாணி தானே, அது வைக்காம எப்படி? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொழுந்து இலையாக பறித்து உருவிக்கலாம். அது கூட 4 கிராம்பு, அப்படி இல்லைன்னா ஒரு பாக்கெட் நிஜாம் பாக்கு ஆட் பண்ணிடலாம். அது கூடவே குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காம இருக்க 3 இல்லைன்னா 4 சொட்டு கோடாலி தைலம் ஊற்றிக்கலாம். இது கூட 1 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். மருதாணி நல்ல டெக்ஸ்சர் வரதுக்கு இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணியை ஊற்றக்கூடாது, ட்ராப்பாக சேர்த்துக்கணும். பொண்ணுக்கு நைட்டு 9 o'clockலாம் மருதாணி விட்டுட்டேன். அவங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே தெரியாமல் இந்த வீடியோஸ் மட்டும் எடுத்தேன். என் கைக்கு நைட்டு ஒரு 1 o'clock மேலே தான் வச்சேன். 4 மணிக்கெலாம் கலைச்சிட்டேன். மார்னிங் சனாவோட கையை பாருங்கள், மாஷால்லா எவ்வளோ அழகான ரெட்டில் செவந்திருக்குண்டு. என் கையை பாருங்கள், என் கையுமே நல்லாவே செவந்திருந்துச்சு. உங்களுக்கும் இது மாதிரி செவக்க என்னோட ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள்.